வணக்கம் நண்பர்களே, நம்ம ஹரிஷ் இன்ஃபோ தமிழ் சேனலுக்கு உங்களை ரொம்ப அன்போடு வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம பேச போற விஷயம் சாதாரணமானது கிடையாது. தமிழகத்தையே உலுக்கிக்கிட்டு இருக்கிற நம்ம தளபதி விஜயோட ஜனநாயகன் பட ரிலீஸ் சிக்கல் பத்தி தான் அக்குவேறு ஆணிவேரா ரொம்ப விரிவாக பார்க்க போறோம். என்னதான் நடக்குது இந்த படத்துக்கு, ஏன் ரிலீஸ் ஆகல, இதோ இப்ப வந்திருக்கிற அந்த லேட்டஸ்ட் தீர்ப்பு என்ன சொல்லுது, உண்மையிலேயே தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் படம் வருமா இல்ல அதுக்கு முன்னாடியே தளபதியை ஸ்கிரீன்ல பார்க்க முடியுமா, இப்படி எல்லா கேள்விகளுக்கும் ரொம்ப தெளிவான விளக்கத்தை இந்த வீடியோவில் பார்க்க போறோம். வீடியோ ரொம்ப நீளமா தான் இருக்கும், ஏன்னா விஷயம் அப்படி. ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்போதான் அந்த சென்சார் போர்டு பண்ற அரசியலும் அதுக்கு பின்னாடி இருக்கிற சதி திட்டங்களும் உங்களுக்கு முழுசா புரியும். முதல்ல இந்த படத்தோட பின்னணியை கொஞ்சம் ஆழமா பார்ப்போம். KVN புரொடக்ஷன் தயாரிப்புல நம்ம HV வினோத் இயக்கத்துல தளபதி விஜய் நடிச்ச கடைசி படம் தான் இந்த ஜனநாயகன். தளபதி விஜய் இப்போ அரசியல்ல கால் பதிச்சு தமிழக வெற்றிக் கழகம் அப்படின்னு ஒரு கட்சியை ஆரம்பிச்சிருக்கார். இதனாலேயே இந்த படத்துக்கு ஒரு பயங்கரமான எதிர்பார்ப்பு இருந்துச்சு. மலேசியால மிக பிரம்மாண்டமான முறையில இசை வெளியீட்டு விழா நடந்துச்சு. ஆடியோ லான்ச்ல தளபதி பேசின ஒவ்வொரு வார்த்தையும் வைரலாச்சு. ஜனவரி 9ஆம் தேதி பொங்கல் ஸ்பெஷலா இந்த படம் ரிலீஸ் ஆகும்னு அதிகாரப்பூர்வமா அறிவிச்சாங்க. ரசிகர்கள் எல்லாம் தியேட்டர்ல பேனர் வைக்கிறது, டிக்கெட் புக்கிங்னு ரெடியாகி இருந்தாங்க. ஆனா அங்கதான் ஒரு பெரிய முட்டுக்கட்டை விழுந்துச்சு. யோசிச்சு பாருங்க நண்பர்களே, ஒரு படம் ரிலீஸ் ஆகணும்னா அதுக்கு எவ்வளவு உழைப்பு தேவைன்னு நமக்கு தெரியும். அதுவும் விஜயோட கடைசி படம்னா அதுக்கு இருக்கிற பிசினஸ் மதிப்பு பல 100 கோடி ரூபாய். இந்த படத்தோட டீம் டிசம்பர் மாசமே படத்தை சென்சார் போர்டுக்கு அனுப்பிட்டாங்க. ஆரம்பத்துல படத்தை பார்த்த தணிக்கை குழு படத்துக்கு UA சான்றிதழ் கொடுக்கலாம்னு தான் பரிந்துரை செஞ்சாங்க. ஆனா படம் வெளியாகிறதுக்கு கரெக்டா 4 நாளைக்கு முன்னாடி, அதாவது ஜனவரி 5ஆம் தேதி ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட் நடந்துச்சு. சென்சார் போர்டுல இருக்கிற ஒரு உறுப்பினர் திடீர்னு ஒரு புகாரை கிளப்பினாரு. அதாவது இந்த படத்துல பாதுகாப்பு படையினரை ரொம்ப மோசமா காட்டியிருக்காங்க, அது மட்டும் இல்லாம சில மத ரீதியான காட்சிகள் ஆட்சேபனைக்குரியதா இருக்குன்னு சொன்னாரு. இதனால படத்துக்கு சான்றிதழ் கொடுக்காம அப்படியே மறுபரிசீலனை குழுவுக்கு மாத்திட்டாங்க. இதுல ஏதோ பெரிய அரசியல் சதி இருக்குன்னு அப்பவே சமூக வலைதளங்கள்ல பேச்சு கிளம்பிடுச்சு. இத கேட்டு தயாரிப்பு நிறுவனம் சும்மா இல்லாம சென்னை உயர் நீதிமன்றத்துக்கு போனாங்க. இந்த வழக்கை விசாரிச்ச தனி நீதிபதி PT ஆஷா அவர்கள் ஒரு அதிரடியான தீர்ப்பை கொடுத்தாங்க. ஏற்கனவே சான்றிதழ் தர்றேன்னு சொல்லிட்டு கடைசி நேரத்துல இப்படி மாத்துறது ஏத்துக்க முடியாதுன்னு சொல்லி உடனடியாக UA சான்றிதழ் கொடுக்க உத்தரவு போட்டாங்க. ஆனா சென்சார் போர்டு உடனே ஒரு மேல்முறையீடு செஞ்சாங்க. தலைமை நீதிபதி மணீந்திர மோகன் ஸ்ரீவாஸ்தவா தலைமையிலான அமர்வுல மேல்முறையீடு செஞ்சப்போ தனி நீதிபதியோட உத்தரவுக்கு இடைக்கால தடை கிடைச்சிருச்சு. இதனால விஜய் டீம் உச்சநீதிமன்றத்துக்கே போனாங்க. ஆனா உச்சநீதிமன்றம் இந்த வழக்க உயர்நீதிமன்றத்திலேயே முடிச்சுக்கோங்கன்னு சொல்லி மனுவை தள்ளுபடி பண்ணிட்டாங்க. இது ஒரு பெரிய பின்னடைவாதான் பார்க்கப்பட்டது. இப்போ இன்னைக்கு நடந்த அந்த முக்கியமான தீர்ப்புக்கு வருவோம். ஜனவரி 27, 2026 அன்னைக்கு சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி அமர்வு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தனி நீதிபதி சான்றிதழ் கொடுக்க சொன்ன அந்த உத்தரவை ரத்து பண்ணிட்டாங்க. இது படக்குழுவுக்கு ஒரு பெரிய அடி. அடுத்ததா மத ரீதியான கருத்துக்கள் ஒரு படத்துல வர்றது சமூக அமைதியை கெடுக்கும்னு தணிக்கை குழு ஆய்வு செய்யறதுல எந்த தப்பும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. முக்கியமா சென்சார் போர்டு பதில் சொல்றதுக்கு 4 வார கால அவகாசம் கொடுத்திருக்காங்க. 4 வாரம்னா யோசிச்சு பாருங்க, பிப்ரவரி மாசம் முழுசா முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் தான் மறுபடியும் தனி நீதிபதி கிட்ட இந்த வழக்கு வரும். அதுவரைக்கும் படம் ரிலீஸ் ஆகாதுங்கிறது இப்போ 100% உறுதியாகிடுச்சு. இதனால தளபதி ரசிகர்கள் ரொம்பவே சோகத்துல இருக்காங்க. சரி, இதனால என்ன பாதிப்புன்னு கேக்குறீங்களா? மார்ச் மாசத்துல இருந்து மே மாசத்துக்குள்ள தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை தேர்தல் நடக்க போகுது. பிப்ரவரி கடைசி வாரத்திலேயே தேர்தல் நடத்தை விதிகள் அமலுக்கு வந்துடும். இப்போ நீதிமன்றம் கொடுத்திருக்கிற அந்த 4 வார அவகாசம் முடியிறப்பவே பிப்ரவரி கடைசி அல்லது மார்ச் மாசம் வந்துடும். தேர்தல் ஆணையத்தோட அதிகாரம் என்ன தெரியுமா? ஏதாவது ஒரு படம் ஒரு அரசியல் கட்சிக்கோ இல்ல வேட்பாளருக்கு ஆதரவான பிரச்சார கருவியா அமையும்னு அவங்க நினைச்சாங்கன்னா அந்த படத்தோட ரிலீஸை தற்காலிகமா நிறுத்தி வைக்க முடியும். ஏற்கனவே 2019 மோடி பயோபிக் படத்துக்கும் KCR படத்துக்கும் இதே மாதிரி தடைய தேர்தல் ஆணையம் போட்டாங்க.
இப்போ விஜய் அரசியல்ல இருக்கிறதுனால இந்த படமும் அந்த லிஸ்ட்ல வர வாய்ப்பு ரொம்பவே அதிகம். ஏன் இந்த 4 வார அவகாசம், ஏன் இப்போ இந்த தாமதம்? ஒருவேளை கோர்ட்ல மார்ச் மாசம் தீர்ப்பு வந்தாலும் அப்போ தேர்தல் கமிஷன் கையில அதிகாரம் போயிடும். தேர்தல் கமிஷன் என்ன நினைப்பாங்கன்னா, விஜயோட கட்சி அரசியல்ல இருக்கிறதால இந்த படம் ஓடினா அது அவருக்கு ஒரு பெரிய மைலேஜ் கொடுக்கும், மத்த கட்சிகளுக்கு அது பாதிப்பை ஏற்படுத்தும்னு நினைப்பாங்க. இதே அஸ்திரத்தை இப்போ ஜனநாயகன் படத்துக்கு எதிரா பயன்படுத்த வாய்ப்பு ரொம்பவே அதிகம். சுருக்கமா சொல்லப்போனா, தேர்தலுக்கு முன்னாடி இந்த படம் ரிலீஸ் ஆகிறது இப்போ இருக்கிற நிலைமையில மிஷன் இம்பாசிபிள் மாதிரி தான். இதுக்கு பின்னாடி ஒரு மாஸ்டர் பிளான் இருக்குன்னு அரசியல் விமர்சகர்கள் சொல்றாங்க. தளபதியோட அரசியல் வருகைய கண்டு சில பெரிய சக்திகள் பயப்படுறாங்கோன்னு ஒரு பேச்சு ஓடிக்கிட்டு இருக்கு. தளபதி ரசிகர்கள் இப்போ ரொம்பவே கொந்தளிச்சு போயிருக்காங்க. தங்களோட தலைவனோட கடைசி படத்துக்கு இப்படி ஒரு சோதனையான்னு சமூக வலைதளங்கள்ல ட்ரெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது வெறும் சினிமா பிரச்சனை கிடையாது, இது ஒரு அரசியல் போர். இந்த போர்ல தளபதி விஜய் எப்படி ஜெயிக்க போறாருங்கிறது தான் இப்போதைய கேள்வி. தேர்தலுக்கு முன்னாடி படம் வந்தா அது ஒரு மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்தும், தேர்தலுக்கு அப்புறம் வந்தா அது வேற மாதிரி இருக்கும். ஆனா தளபதியோட அந்த கடைசி தரிசனத்துக்காக ரசிகர்கள் காத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த போராட்டத்துல நீதி வெல்லுமா இல்ல அரசியல் வெல்லுமான்னு சீக்கிரம் தெரிஞ்சிடும். இந்த படம் ரிலீஸ் ஆனா இது தமிழ்நாட்டோட அரசியல் சூழலையே மாத்தி எழுதும்னு நம்பப்படுது. அதனாலதான் இவ்வளவு கெடுபிடிகள் நடக்குது. நண்பர்களே, இன்னொன்னையும் யோசிச்சு பாருங்க. தளபதி விஜய் இப்போ முழு நேர அரசியல்ல இறங்கிட்டாரு. அவரோட கட்சியின் கொள்கைகள் என்ன, அவர் எதை நோக்கி பயணம் பண்றாருங்கிறதெல்லாம் இந்த படத்துல ஏதாவது ஒரு இடத்துல சொல்லப்பட்டிருக்கலாம். அதுதான் இப்போ இருக்கிற அரசியல் கட்சிகளுக்கு ஒரு பெரிய பயத்தை கொடுத்திருக்கு. ஒருவேளை படம் ரிலீஸ் ஆகி மக்கள் மனசுல பெரிய மாற்றத்தை ஏற்படுத்திட்டா அது தேர்தல்ல பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும்னு அவங்க கணக்கு போடுறாங்க. இதனாலதான் சென்சார் போர்டை ஒரு கருவியா பயன்படுத்துறாங்கன்னு ஒரு குற்றச்சாட்டு எழுகுது. இது ஜனநாயகத்துக்கு நல்லது கிடையாது. கடந்த காலங்கள்ல இதே மாதிரி நிறைய படங்கள் தடை செய்யப்பட்டிருக்கு. ஆனா அந்த படங்கள் எல்லாமே அப்புறம் ரிலீஸ் ஆகும்போது பெரிய வெற்றியை பார்த்திருக்கு. விஸ்வரூபம் படத்துக்கு வந்த பிரச்சனை நமக்கு தெரியும். மெர்சல் படத்துக்கு வந்த பிரச்சனையும் நமக்கு தெரியும். ஒவ்வொரு முறை விஜய் மேல போடப்படுற அழுத்தங்கள் அவரை இன்னும் அதிகமா தான் உயர்த்தியிருக்கு. இந்த ஜனநாயகன் படமும் அதே மாதிரி ஒரு சரித்திரத்தை படைக்கும்னு ரசிகர்கள் நம்புறாங்க. இந்த 4 வார அவகாசம் முடியிறப்போ தீர்ப்பு சாதகமா வரும்னு எல்லாரும் வேண்டிக்கிட்டு இருக்காங்க. நிச்சயமா இந்த படம் ஒரு புரட்சியை ஏற்படுத்தும். HV வினோத் மற்றும் விஜய் கூட்டணிங்கிறது ஒரு மேஜிக். அந்த மேஜிக் ஸ்கிரீன்ல வரும்போது எப்படி இருக்கும்னு பார்க்க ஒட்டுமொத்த தென்னிந்திய சினிமாவே காத்துக்கிட்டு இருக்கு. இந்த வீடியோவுல நம்ம பார்த்த தகவல்கள் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பிரச்சனைய பத்தி உங்களோட ஆழமான கருத்து என்ன? இது உண்மையிலேயே மத ரீதியான பிரச்சனையா இல்ல அரசியல் ரீதியான அழுத்தமா? உங்களோட மேலான கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. தயவு செய்து மத்தவங்களோட கருத்துக்களையும் மதியுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க. உங்களோட ஒவ்வொரு லைக்கும் எனக்கு ஒரு பெரிய ஊக்கத்தை கொடுக்கும். உங்க நண்பர்கள் மற்றும் தளபதி ரசிகர்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அவங்களும் உண்மை நிலவரம் என்னன்னு தெரிஞ்சுக்கட்டும். நம்ம ஹரிஷ் இன்ஃபோ தமிழ் சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐகானை தட்டி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. அப்போதான் நான் போடுற ஒவ்வொரு லேட்டஸ்ட் அப்டேட்டும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். சினிமா, அரசியல் மற்றும் அரசு சம்பந்தப்பட்ட எல்லா உண்மையான தகவல்களையும் தெரிஞ்சிக்க நம்ம சேனலோட இணைஞ்சிருங்க. அடுத்த ஒரு விறுவிறுப்பான மற்றும் மிக நீளமான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஹரிஷ். எப்போதும் உண்மையை பேசுவோம், உண்மையை தேடுவோம். நன்றி, வணக்கம். வாழ்க தளபதி.